நம்ம கேப்டன் அவர்களுடைய வாரிசான சண்முக பாண்டியனுடைய அதிரடி நடிப்புகளை குறித்தும் அவர் இதுவரை நடித்த திரைப்படங்களை குறித்தும் இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நிச்சயமாக நம்ம சேனலுக்கு வருவது நீங்கள் புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தின் இடத்தை நிரப்ப போவது யார் என்ற கேள்விக்கு தனது கடினமான உழைப்பால் பதில் சொல்லி வருகிறார் அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள். ஆரம்ப காலங்களில் சில சவால்களை சந்தித்தாலும் இப்போது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நாயகனாக உருவெடுத்து இருக்கின்றார். இன்று நாம் சண்முக பாண்டியன் சமீபத்தில் வெற்றிகள் மற்றும் அவர் கைவசம் வைத்துள்ள பிரம்மாண்ட படங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். படைத்தலைவன் ஒரு மிகப்பெரிய திருப்பம். சண்முக பாண்டியன் திரைப்பயணத்தில் படைத்தலைவன் ஒரு முக்கியமான மைல்கல். ஜூன் 13, 2025 அன்று வெளியான இந்த படத்தில் அவர் வேலு என்ற யானை பாகன் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருப்பார். காடு மற்றும் யானைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தில் அவரது உடல் வாகு மற்றும் நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. முக்கியமாக இந்த படத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் திரையில் கொண்டு வந்து ரசிகர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. தியேட்டர்களில் கேப்டன் தோன்றும் காட்சிகளுக்கு கிடைத்த வரவேற்பு சண்முக பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. வசூல் மற்றும் ஓடிடி வெற்றி. படைத்தலைவன் படம் சுமார் 6 கோடி பட்ஜெட்டில் உருவானது. ஆனால் முதல் நாளிலேயே 25% பட்ஜெட்டை திரும்ப பெற்று ஆச்சரியப்படுத்தியது. இந்தியா முழுவதும் சுமார் 7.3 கோடிக்கு மேல் வசூல் செய்தது. ஒரு லாபகரமான படமாக அமைந்தது. தியேட்டர்களை தொடர்ந்து ஜூலை 18, 2025 அன்று ஓடிடியில் வெளியான போது இப்படத்தில் மிகப்பெரிய டிஜிட்டல் வரவேற்பு கிடைத்தது. இது சண்முக பாண்டியனின் மார்க்கெட் வேல்யூவை பல மடங்கு உயர்த்தியுள்ளது என்று கூட கூறலாம். இதற்கிடையில் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் கொம்புசீவி என்ற படத்தில் சண்முக பாண்டியன் நடித்தார். இதில் சீனியர் நடிகர் சரத்குமார் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்தது படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்தது. கிராமத்து பின்னணியில் உருவான இந்த படம் சண்முக பாண்டியனை ஒரு மாஸ் ஹீரோவாக சென்டர் ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்தது என்றுதான் கூற வேண்டும். பிப்ரவரி 14, 2026 அன்று இந்த படம் ஓடிடி தளத்தில் வெளியாகி இப்பொழுது ட்ரெண்டாகி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அடுத்த அதிரடியாக இப்போது மிக முக்கியமான அப்டேட் என்னவென்றால், திருச்சிற்றம்பலம் புகழ் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் தனது அடுத்த படத்தில் நடிக்கின்றார். எமோஷனல் மற்றும் குடும்ப கதைகளை ரசனையாக கொடுப்பதில் மித்ரன் ஜவஹர் வல்லவர். இந்த படம் சண்முக பாண்டியனின் நடிப்பு திறமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதை ஸ்டார் சினிமாஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கின்றது. தந்தையின் பெயரை சொல்லிக்கொண்டு மட்டும் இருக்காமல் தனது தனித்துவமான கதைகளை தேர்ந்தெடுத்து சண்முக பாண்டியன் பயணிப்பது பாராட்டுக்குரியது என்றுதான் நாம் கூற வேண்டும். வரும் காலங்களில் அவர் கேப்டன் பயோபிக்ஸில் நடிப்பாரா என்பது ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஆவலாக உள்ளது. சண்முக பாண்டியனின் இந்த வளர்ச்சி குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்டில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். தொடர்ச்சியாக சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய கதைகள் மற்றும் திரைப்படங்களை குறித்து நம்ம தமிழா செய்திகள் சேனல் எப்பொழுதுமே முதல் முறையாக அறிமுகம் செய்யும். அந்த வகையில் அவரை குறித்தான இந்த காணொளி எப்படி இருக்கின்றது, இதில் எந்த மாதிரியான மாற்றங்களை நாம் தர வேண்டும், மேலும் என்ன மாதிரியான காணொளிகளை இன்னமும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள், மேலும் பல தகவல்கள் என்னிடம் இருக்கின்றது. அந்த தகவல்களில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விடயங்களை அடுத்த காணொளியில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை குறித்து நிச்சயமாக பதிவிடுகின்றேன் என்பதை மாற்று கருத்தே இல்லை. மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.